Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியை வச்சு டிராக் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த டிராக் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது NS 160ங்க. ஸோ V3 ஸோ டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா V3 கிங்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 200cc ஒரு டஃப் காம்படிட்டர் பாத்தீங்கன்னா V3ன்னு சொல்லலாம். அண்ட் NS 160 ஏன்டா எடுத்துட்டு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நியூ மாடலுங்க. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா நியூவா லான்ச் ஆன வண்டி. ஸோ என்ன அளவுக்கு பவர் இருக்கு, டாப் எண்ட் எவ்வளவு போகுது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவா போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டிராகாவே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்க போறேன். அண்ட் V3 பாத்தீங்கன்னா நான் தான் ஓட்ட போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்ச நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்பிளே செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த V3 ஃபுல் டீடைல் ரிவ்யூ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இந்த V3 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 bhp பவர் அண்ட் அந்த NS பார்த்தீங்கன்னா 17 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ரெண்டுமே 160cc செக்மெண்ட் தானே. அதனால் பார்த்தீங்கன்னா எது டாப் எண்ட் பெருசாக போக போகிறது கிடையாது. 4th கியர் வரைக்கும் எது போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, 4th கியர் வரைக்கும் தான். நான் V3 வந்து 4th கியர் மேலே போகிறது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா 5th கியர் வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் லிமிட்டர் இருக்குது RPM. ஸோ அதனால் வந்து அடிக்கும், அதனால் உட்காந்துரும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பார்ப்போம். இன்றைக்கி ட்ராக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. அந்த தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் அடிச்சுக்காதீங்க. ஏன்னா 200cc போட்டால் தான் V3 வந்து 200cc கூட போடுறேன்னு திட்டுறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 160cc எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன போட்டாலும் திட்டுவீங்கன்னா திட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. திட்டு வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ரோடு ஃப்ரீயாக இருக்கணும். கடவுளே, நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். போட்டுரும். தாங்க சார், வழியே இல்லை. 125 போல. கத்தம் வகையா இதுக்கு மேலே போலங்க ப்ரோ. சரி ஓகே, நம்ம அந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம். ப்ரோ வந்து இதை விட்டுருவோம், நம்ம அதை ஓட்டி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் இன்சியல் கொஞ்சம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபேமே ஸோ நம்மளோட குட்டி NS ஓட்ட போகிறோம் இப்போ. இல்லை சுத்தங்க RPM அடிக்கிறான். போக மாட்டேங்கிறாங்க. நான் என்னங்க பண்றது? RPM அடிக்குதுங்க படப்பட. நான் எவ்வளவோ தாடியில் க்ளோஸ் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 124 மேலே வாய்ப்பே இல்லைங்கிறான். ப்ரோ 5th கியர்ல நம்ம முடிச்சிருவாரு. திரும்பி இன்சியல் பார்ப்போம். இன்சியல் எது வருதுன்ட்டு இன்சியல் மட்டும் பார்ப்போம். வேலைக்கே ஆகாது. அது 4 கியர்னால இது முடிச்சு விட்டுறீங்க போங்க தான், அந்த கதை தான். அப்புறம் அதுக்கு மேலே வரலையா? வாமானால எங்கேயா வருது? நான் வரமாட்டேங்குது சார். ஆஹா ரைட்டு முடிச்சு விட்டீங்க போங்க தான். வாங்க ஆப்போசிட் போயிட்டு V3 ஓட்டுவோம். V3ல டாப் எண்ட் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். டேய் 160 அநியாயங்க. ஆனால் இது அதுக்கு மேலே 125லே லாக் அடிக்கிறான். அப்படி என்னடா டேய், அப்படி என்னடா லாக் வச்சு என்னடா பண்ணீங்க ஃபேமே? ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டியை ஓட்ட போகிறேன். பாருங்கள் டாப் எண்ட் எவ்வளோ போகுதுன்னு. ஸ்டார்டிங் பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டேன், 125 மேலே சுத்தமாக போகல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டாப் எண்டில் ஓட்டி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.
வந்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அதே காணும். நான் ப்ரோ 150 வந்து இருந்தால் ப்ரோ எங்கே பார்க்க முடியும், கஷ்டம்தான் ப்ரோ. வரட்டும், நான் வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். அண்ட் கைஸ், இது வந்து எந்த வண்டியும் கம்மி பண்ணி பேசுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லுவீங்க 200cc ஏன்டா போடுறேன்னு. அதனால தான் சரி நீங்கள் 160 வச்சு போடலாம் அப்படின்ட்டு. அதுவும் BS6, இதுவும் BS6. நான் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் நான் போட முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை. அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிங்க. ஓகேங்க, எங்கேனா சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ். நான் சொல்லிட்டேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நான் எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கேன், யாருக்கும் இது வரைக்கும் ட்ரபிள் கொடுத்தது கிடையாது, பிரச்சனை இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ பி கேர்ஃபுல் ஆன் ரோட்ஸ் கைஸ், ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி ஆகாது, எப்படி இருக்கும்னு தெரியல. ப்ரோ வந்துட்டாரு. அப்படியே வீடியோ நான் எண்ட் பண்ணிடுறேன். அண்ட் கொஞ்சம் ஃபன்னாக எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ப்ளீஸ் இதை வந்து பெரிய இஷ்யூவாக ஆக்கி கமெண்ட் செக்ஷனில் கதறிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த ட்ராக். எவ்வளோ போகுதுன்னு பார்த்தேன், பட் அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறான். நான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோதான் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஓகே ஃபன்னாக எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கமெண்ட் செக்ஷனில் அடிச்சுக்காதீங்க, என்ன திட்டாதீங்க, ஓகேவா? தலைவர் வந்துட்டாரா? வான் பாருங்க, வெடிக்கிறான் படப்படன்னு. வச்சா சம்பவம் ஆயிடுச்சா? ப்ரோ தான் V3 ஓனரு. அண்ட் ஓகே, தரமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. எப்படியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் இந்த ட்ராக், தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகேங்க, எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை. இதை விட நல்ல வண்டி எதுவும் கிடச்சிதுன்னா வேணா ட்ராக் போட்டு பார்க்குறேன், போகுமா என்னன்னு தெரியல, இப்போ ட்ரை பண்ணுவோம் கைஸ். பை பை.